மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அவர் குருடர்கள் அப்படின்னு சொன்னது அன்றைய யூதர்களை, வழிகாட்டிகள் என்று சொன்னது பரிசேயரை ஆண்டவர் சொன்னார். உடல் ரீதியாக அவர்கள் பார்வை உள்ளவர்கள்தான், ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக பார்வை இல்லாதவர்கள். நமக்கு யார் வழிகாட்டி? நான் ஒரு விவாதத்தை ஊடகத்திலே பார்த்தேன். அம்மா சொல்படி கேட்கிற மனைவி, அதை விரும்பாத கணவர் அப்படின்னு ஒரு விவாதத்தை நான் ஊடகத்தில் பார்த்தேன். அதில் ஒரு பெண் சொன்னாள், என் கணவர் எடுக்கிற முடிவு எதுவுமே வெற்றி பெறலை, ஆனால் எங்கள் அம்மா சொல்கிறபடி கேட்டு முடிவு எடுத்தால் இது வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கு. அதனால தான் எல்லா முடிவையும் எங்கள் அம்மாவை கேட்டே நான் எடுக்கிறேன். அப்போ அந்த விவாதத்தை நடத்துகிறவர் சொன்னார், ஒரு கேள்வி கேட்டார். அதே உங்கள் கணவருடைய அம்மா சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னா? நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அக்கறையோ அறிவோ கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு தான் அவ்வளவு அக்கறை, அவ்வளோ அறிவு என்று அந்த பெண் சொன்னாள். அப்படியே ஒரு பெரிய விவாதம், வாக்குவாதம் நடந்தது. ஒவ்வொருவரும் யாரையோ ஒருத்தரை வழிகாட்டியாக வச்சிருக்கிறாங்க. அம்மாவையோ அப்பாவையோ கணவனையோ நண்பனையோ போதகனையோ ஜோசியனையோ. சிலர் ஜோசியம் பார்த்து தான் அவர்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள். ஒரு தொழில் செய்வதென்றாலும், ஒரு திருமண விஷயம் என்றாலும், எந்த ஒரு விஷயம் செய்வதானாலும் ஜோசியம் பார்த்து தான், ஜாதகம் பார்த்து தான் முடிவு எடுப்பார்கள். ஜாதகத்தை ஜோசியரை வழிகாட்டியாக நிறைய பேர், பெரிய கூட்டம் நம்ம நாட்டில் ஜோசியரை வழிகாட்டியாக கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் சிலர் அரசியல் தலைவரை வழிகாட்டியாக வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் யாரையோ ஒருத்தரை வழிகாட்டியாக வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலத்தில் ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவ ஆசிரியர், வழிகாட்டி, நண்பர் அப்படின்ற ஒருத்தர் எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வடிவத்தில் இருப்பாங்க. யாவும் படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, கிறிஸ்தவனோ அல்லாதவனோ, எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு வழிகாட்டி உண்டு. ஆனால் அந்த வழிகாட்டி அவனுக்கு ஆவிக்குரிய பார்வை இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும், மார்க்கதரிசி. அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை இருக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு முதல்ல தெரியணும், என்ன நடந்ததுன்னு தெரியணும் முதல்ல. பின்னால் பார்த்தா, வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது பின்னால் என்ன வருதுன்னு கூட சில நேரங்களில் பார்க்கணும். அதுக்கு தான் கண்ணாடி தந்திருக்கிறார்கள். பின்னால் வர்றதை தேவைப்படும் போது பார்க்கணும். அதே போல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் முன்னாலேயும் பார்க்கணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் நடக்கிறதையும் பார்க்கக்கூடிய பார்வை தேவை, நடக்க போகிறதையும் பார்க்கக்கூடிய பார்வை தேவை. அது ஆவிக்குரிய பார்வையாக இருக்கணும். அது மனுஷீக பார்வையாக இருந்தால் அதில் பல சிக்கல்கள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு. அந்த ஆவிக்குரிய பார்வை, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனம். நடந்து போறவன் கூட பார்வை இல்லாதவனா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வழிகாட்டி நிச்சயமா அவன் பார்வை உள்ளவனா இருக்க வேண்டியது அவசியம். ஏசாயா 42:16, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன்.
ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தம்முடைய ஜனங்களை குருடர்னு சொல்றாரு. தன்னுடைய ஜனங்களுக்கு சரியான பார்வை இல்லை என்று சொல்கிறார். அவர்களை அறியாத வழியில நடத்துவேன். ஆவிக்குரிய பார்வை, சரியான ஆவிக்குரிய பார்வை இல்லாதவர்களை நான் அறியாத வழியில நடத்துவேன். தெரியாத பாதைகளில அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் பார்வை இல்லாதவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன்னா கண்களை தெளிவாக்குவேன். அவர்கள் கண்களிலே தெளிவான பார்வையை கொடுப்பேன் அர்த்தம். 2 விஷயத்தை அவர் செய்கிறார். நமக்கு சரியான தெளிவான ஆவிக்குரிய கண்களையும் தருகிறார். அந்த தெளிவான ஆவிக்குரிய கண்கள் நமக்கு வருகிற வரைக்கும் நம்மை பார்வை இல்லாதவர்களை நடத்துகிறது போல நடத்துகிறார். தெரியாத பாதைகளில் நடத்துகிறார். அறியாத வழிகளில் நடத்துகிறார். கோணலை செவ்வையாக்குகிறார். நம்மை கைவிடாதிருக்கிறார். முக்கியமான ஜெபம் எபேசு நிருபத்தில் பவுல் பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு எபேசு சபையாருக்கு பவுல் எழுதினான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இன்றைய சபையை குறித்து, லவோதிக்கேயா சபையை குறித்து சொல்லப்படும் போது, நீ குருடனாயிருந்தும் நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறாய். உன் கண்களுக்கு கலிக்கும் போடும்படி உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். இன்றைய சபை, லவோதிக்கேயா சபையின் காலம், இன்றைய சபையில் இருக்கிற அநேகருக்கு ஆவிக்குரிய பார்வை இல்லை, தெளிவான கண்கள் இல்லை, பிரகாசமான கண்கள் இல்லை. ஆண்டவர் ஆலோசனை சொல்றார், நீ உன் கண்களுக்கு கலிக்கும் போடு என்று சொல்கிறார். அதனால என்னுடைய வழிகாட்டி யார்? நாம் கேட்க வேண்டிய ஒரு சரியான ஒரு கேள்வி. ஆவியானவர் நம்முடைய வழிகாட்டியாக இருந்தால் நாம் பிழைத்துக் கொள்வோம். ஆவியானவர் நம்முடைய வழிகாட்டியாக இல்லை என்று சொன்னால் 2 பேரும் குழியில விழுவார்கள்னு போட்டிருக்கு. வழிகாட்டியும் குழியில விழுந்துருவாரு. அதுதான், அந்த வழிகாட்டியை பின்பற்றுகிறவர் குழியில விழுவார்னு இயேசு சொல்லல. இருவரும் குழியில விழுவார்கள். வழிகாட்டியும் குழியில விழுந்துருவாரு, அவருக்கு பின்னால் போகிறவரும் குழியில விழுந்துருவாரு. ஏனென்றால் ஆவிக்குரிய பார்வை இல்லை. அதனால தேசத்துக்கும் ஆவிக்குரிய தலைவர்கள் தேவை. அரசியல் தலைவர்கள் மட்டும் போதாது. பொருளாதார வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், கல்வியாளர்கள், கலைஞர்கள், இவர்களெல்லாம் தேவை, தேசத்துக்கு தேவை. ஆனால் தேசத்துக்கு ஆவிக்குரிய தலைவர்கள் தேவை. தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தேசத்துக்கு என்ன நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்கள் தேசத்துக்கு தேவை. ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு எதையாவது ஒரு கட்சியை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவர்கள். அவர்கள் யாருக்கும் பயப்படாமல் தெளிவாக சொல்வார்கள், இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த கட்சிக்கும் அவர்கள் சார்புடையவர்களாக இருக்க மாட்டார்கள். எந்த தலைவருக்கும் அவர்கள் அபிமானியாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தலைவர்களை தேசத்தில் ஆண்டவர் சபைக்கு தருவாராக, தேசத்துக்கு தருவாராக. நம்மையும் ஆண்டவர் வழி நடத்தி பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. அறியாத பாதைகளில் தெரியாத வழிகளை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.